நைட் டைமில் குழந்தைங்கள வச்சுட்டு எல்லோரும் இறங்கவும் முடியாது, மழையும் பெய்யுது. குழந்தைங்கள வச்சுட்டு இருந்தவங்களோட நிலைமை தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஒரு நாள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரெண்டாவது நாள் வந்து 2 நாளாக எந்த ஒரு ஃபுட்டும் இல்லை எங்களுக்கு. குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார். பால் இல்லாமல், தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. 17th மாட்டினோம், 19th ரெஸ்கியூ டீம் வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க. ஃபுட் அரேஞ்ச் பண்ணி வெளியே பத்திரமா கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எங்களுக்கு ஊருக்கு எப்படியாச்சும் போயிடுவோன்னு இருந்தது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபுட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் தான் எங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத கூட எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க ஊர் மக்களுங்க. இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களா, கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் சார். ஒரு நாள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரெண்டாவது நாள் வந்து இந்த மீட்பு படம் வந்து நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வெளியே உணர்ந்து விட்டாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட் அன்னைக்கு வந்து ஃபுட்டு கொடுத்ததெல்லாம் பக்கத்து கிராமத்தில் புதுக்குடி, மேலூர் புதுக்குடின்ற கிராமத்தில் உள்ள ஊர் மக்கள், ஊர் தலைவர், அந்த பத்ரகாளியம்மன் கோவில், அந்த கோயிலில் தான் எங்களுக்கு சாப்பாடாக்கி எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. குழந்தைகளுக்கு பால், காஃபி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரெண்டாவது நாள் தான் நம்ம அரசாங்கம் வந்து நமக்கு ஹெலிகாப்டரில் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து எங்களை நல்லா வந்து பத்திரமா கொண்டு அந்த கிராம மக்களும் வந்து எங்களெல்லாம் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்து எங்களை வந்து சேஃபாக கொண்டு பஸ் ஏற்றி விட்டு இன்றைக்கி அங்கேருந்து ட்ரெயினில் ஏற்றி விட்டு இங்கே வரைக்கும் எங்களை ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக எங்களை கொண்டு வந்து வீடு கொண்டு சேர்த்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது சார். அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் விட்டோன்னே 1 மணிக்கு தான், 9 மணி போல் தான் வந்து விட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நைட் டைமில் குழந்தைங்கள வச்சுட்டு எல்லோரும் இறங்கவும் முடியாது, மழையும் பெய்யுது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது எல்லாருமே அங்கேயே ட்ரெயின்லேயே படுத்துட்டோம். கொஞ்சம் மார்னிங் டைமில் தான் வந்து எல்லாருக்கும் அங்கே இருக்க ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிய வந்திருக்கு. அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்க வீட்டில் இருக்க ஃபுட்ஸ்லாம் கொண்டு வந்து அவங்களுக்குன்னு எடுத்துக்காமல் எங்களுக்குன்னு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒரு கோயிலை வந்து பத்ரகாளியம்மன் கோயிலை வந்து எல்லாருமே மொத்தமாக வச்சு அவங்களுக்கு ஃபுட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. எங்களுக்கு 1.5 days வந்து அவங்க தான் வந்து எல்லா ஃபுட்டுமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ரெஸ்கியூ டீம் வந்தாங்க. அவங்களுமே எங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க, ஃபுட்ஸ்லாம் கொடுத்தாங்க. கேர்ள்ஸ்க்கு தேவையான சானிடரி பேட்ஸ் எல்லாமே கொடுத்து அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் தான் வந்து எங்களுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு ஊர் வழியாக கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயுமே வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சு. பத்திரமா எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு மணியாச்சி வரைக்கும் விட்டாங்க பஸ்ஸில் போயிட்டு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க ட்ரெயினில் ஏறி வந்தோம். ட்ரெயினுமே எங்களுக்கு ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ணி சேஃப்டியாக கூப்பிட்டு வந்தாங்க. பொழைச்சி வருவோமான்னு பயந்துட்டு இருந்தோம். அந்த ஊருக்காரங்க எங்களை காப்பாற்றினாங்க. அந்த ஊருக்காரங்க இல்லைன்னா பொழைச்சி வந்திருக்க முடியாது. அதுக்கு பிறகு தான் ஹெலிகாப்டர் மூலயமா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இப்போ ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. டாக்டர் வசதி, சாப்பாட்டு வசதி, காப்பி வசதி, எல்லா வசதியும் கொடுத்தாங்க. நல்லபடியாக வந்து சேர்ந்தோம். இந்த ட்ரெயினில் தான் சார் வரும். 48 மணி நேரமாக அந்த ட்ரெயினில் தான் இருந்தோம் நாங்கள். 2 நாளாக எந்த ஒரு ஃபுட்டும் இல்லை எங்களுக்கு. குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார். பால் இல்லாமல், தண்ணி இல்லாமல் இருக்கிற ஃபுட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் சார். சரிங்களா, அட்டைப்பூச்சி, பாம்பு எல்லாமே நாங்கள் கடந்து தான் சார் வந்து நாங்கள் சென்னைக்கு போகுமா என்னன்னே எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்கள் ஃபேமிலி எங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் சார். செவ்வாய்க்கிழமை தான் எங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலயமா ஃபுட் கொடுத்தாங்களே. அது வரைக்கும் நாங்கள் 2 நாள் பசியும் பட்டி மாதிரி தான் கிடந்தோம் சார். குழந்தைங்க நேற்று காலையிலான ஃபுட் கொடுத்தாங்க. நேற்று 11 மணிக்கு தான் எங்களுக்கு ஃபுட் கொடுத்தாங்களே. 2 நாள். ஆனால் நேற்று நல்லாவே பார்த்துக்கிறாங்க சார். நல்லா கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் பார்க்குறோம், ஃபேஸ் பண்ணுறோம். குழந்தைங்கள வச்சுட்டு இருந்தவங்களோட நிலைமை தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா குழந்தைங்களுக்கு பேசிக்காக தேவையான பால் கூட கிடைக்கல அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ எங்களுக்காவது பக்கத்து ஊரில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபுட்டை சமைச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க. சாப்பாட்டுக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்களால முடிஞ்சதை பண்ணதுனால சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் குழந்தைங்களுக்கு தேவையான எசென்ஷியலான ப்ராடக்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்காக இருந்துச்சு. அதுதான் எங்கள் சென்னை வண்ணாரப்பேட்டை சார். எங்கள் இதில் திருச்செந்தூர் கோயிலுக்காக போனோம். அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் மாட்டிக்கிட்டோம். ட்ரெயின் மூவ் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அங்கே 9:20 ட்ரெயின் ஆஃப் ஆயிடுச்சு. சரி நம்ம எடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க, இல்லைங்க ட்ரெயின் ரத்தாயிடுச்சு, இந்த மாதிரி பாலம் உடஞ்சிருச்சு, அதனால் நீங்கள் போக முடியாது, இங்கே தான் இருக்கும். ஆனால் ஒரு 1 ஹவரில் வந்து 2 ஹவரில் வந்து முகாமுக்கு கூட்டு போயிடுவாங்க உங்களை அப்படி சொன்னாங்க. சரி நாங்கள் அப்படின்னு இருந்துட்டு வந்தோம். அப்புறமும் கூட்டு போனாங்க, ஒரு 100 பேர்த்த கூட்டு தான் போனாங்க. அதுக்கு மேலே தண்ணி வந்து கூட்டு போக முடியல. மீதி வந்து இங்கே இருந்துருங்க, ட்ரெயின்லேயே இருங்க, ட்ரெயினில் இருந்தால் தான் உங்களுக்கு சேஃப்னு அப்படி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ட்ரெயினில் இருந்துட்டோம். ஆனால் ட்ரெயினில் இருந்தால் சாப்பாடு, பால், தண்ணி எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அந்த ஊர் மக்கள் எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க.
அவங்க ஒரு நாள் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க, மறுநாள் அவங்களாலையும் கொடுக்க முடியல அதுக்கு மேலே. அப்போ ஒரு நாள் நைட்டு மத்தியானம் நைட்டு காலை மறுநாள் நேற்று தான் வந்து அரசாங்கத்துலேருந்து சாப்பாடு போட்டாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்க, இது ப்ரெட்டு கொடுத்தாங்க, பால் எல்லாம் கொடுத்தாங்க. அதனால் மீட் கொண்டு வந்தது கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு சார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.